ஆனந்த வாழ்க்கை. ஒரு காட்டில் சாம்பல் நிறத்திலான ஒரு கழுகு இருந்தது. அது தினமும் மற்ற பறவைகளைப் பார்த்து ஈர்ப்பு கொண்டு வெறுப்பாக இருந்தது. என்னுடைய நிறம் சாம்பல்தான். மயில்களால் சிகப்பு, நீலம் போன்ற அழகான நிறங்களுடன் பறவைகள் வாழ்கின்றன. நான் அழகற்றவன் என்று அது இறங்கியது. ஒரு நாள் அந்த கழுகு ஜீவனின் அதிபதியிடம் சென்று, நான் மற்ற பறவைகளின் போல் வண்ணமயமானவராக வேண்டும் என்று வேண்டினது. அதிபதி சிரித்துவிட்டு சொன்னார், அழகு என்பது உன் மனதில்தான் உள்ளது. உன் தன்மையால் நீ சிறந்தவன் என்றார். ஆனால் கழுகு விடவில்லை. அதிபதி தயவுடன் அதற்கு கேட்டபடி வண்ணங்கள் தந்தார். சாம்பல் கழுகு சிகப்பும் நீலமும் பச்சையும் அழகாக மாறியது. ஆனால் அதன் பிறகு பிரச்சினைகள் ஆரம்பமானது. மற்ற பறவைகள் அதனை சந்தேகத்துடன் பார்த்தன, வேடிக்கையாக பேசின. அவற்றின் நடத்தை சாம்பல் கழுகை நிம்மதி இழக்கச் செய்தது. அது ஒருபோதும் இப்படி வெளிப்படையாக, ஒருபோதும் கேலிக்குரியவாக தன்னை உணரவில்லை. அழகான தோற்றம் இருந்தாலும் சாம்பல் கழுகு ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. அது மீண்டும் அதிபதியிடம் சென்று, எனக்கு என் இயல்பு திரும்ப வேண்டும் என்று கேட்டது. அதிபதி அதை சாம்பல் நிறத்தில் திருப்பினார். இயல்பாக வாழத் தொடங்கிய பின்னர் அது உண்மையான மகிழ்ச்சியைக் கண்டது. கதை நற்சிந்தனை. இயல்பான தன்மைதான் முக்கியம். பிறரின் பார்வைக்கு மாறாமல் நாம் யார் என்பதை திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும்.